சென்னை பிப்ரவரி 20, 2025 தினத்தந்தி செய்திகள். கணவர் கண் எதிரே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கணவர் கண்ணெதிரே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விடுது என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, சட்டம் ஒழுங்கு. திருப்பூரில் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக காத்திருந்த இளம்பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் குழந்தைகள் கண் எதிரில் 3 பேர் கொண்ட கும்பலால் கத்தி முனையில் கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருப்பதாக வெளியாகி உள்ள செய்திகள் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றன. கோவையில் 17 வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் பதற்றமும் விலகுவதற்கு முன்பாகவே திருப்பூரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என்பதையே காட்டுகிறது. நடவடிக்கை. தமிழ்நாட்டில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகாத நாட்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பெண் மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசும் போலீஸ் துறையும் இந்த கொடுமைகளை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றன. திருப்பூரில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. வெளிமாநிலத்தவர் அதிகம் பணி செய்யும் திருப்பூர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் குற்ற செயல்கள் அதிகம் நடைபெறும் நிலையில் வெளி மாநிலத்தவரை கண்காணிக்கவும் சுற்று காவலை வலுப்படுத்தவும் போலீஸ் துறையும் அரசும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்காது. தமிழக அரசு இனியும் இல்லாத சட்டம் ஒழுங்கை இருப்பதாக வீண் பெருமை பேசாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் சுதந்திரமாகவும் நடமாடுவதை உறுதி செய்யும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. கணவர் கண்ணெதிரே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு.